ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தெர்மோடைனமிக்ஸ் பாடத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங், அதாவது அமைப்பு மற்றும் சூழல், இதை பொறுத்து தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதோட டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஸ்டம் அப்படின்னா அண்டத்தினுடைய எந்த ஒரு பொருள், அதாவது யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கன்சர்ன்டு பார்ட்டையும் நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ அதை தான் சிஸ்டம்னு சொல்லுவோம். வெப்ப இயக்கவியல் நோக்கில் கருத்தில் கொள்ளப்படும் அண்டத்தின் ஒரு பகுதி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காஃபி கப்பை கையில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த காஃபி கப்பையே கவனித்து பார்க்குறோன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த காஃபி கப் தான் சிஸ்டம், அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே சூழல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு அமைப்பையோ இல்லை பொருளையோ நம்ம உற்று கவனிக்கிறோமோ அதை தான் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சிஸ்டமை 3 வகையாக பிரிக்கலாம். முக்கியமாக 3 வகையாக பிரிக்கிறோம். இதில் முதல் வகையாக நம்ம பார்க்கக்கூடியது தனித்த அமைப்பு, இங்கிலீஷில் ஐசோலேட்டட் சிஸ்டம். அதாவது ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா ஒரு அமைப்பானது பொருண்மை மற்றும் ஆற்றலை பரிமாற்றம் செய்ய முடியாத நிலையில், அதாவது அந்த அமைப்பிலிருந்து பொருளும் வெளியில் வராது, ஆற்றலும் வெளியில் வராது. ஒரு அமைப்பானது பொருண்மை, ஆற்றல், மாஸ், எனர்ஜி, இது ரெண்டுத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் தான் ஐசோலேட்டட் சிஸ்டம், தனித்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காஃபியும் வெளியில் வர முடியாது, அதே நேரத்தில் அந்த காஃபி எவ்வளவு சூடாக இருக்குங்கிறதையும் நம்மளால் வெளியில இருந்து பார்க்க முடியாது. இதை தான் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மூடிய அமைப்பு, அதாவது க்ளோஸ்டு சிஸ்டம். எந்த ஒரு சிஸ்டம் அல்லது அமைப்பு அதனுடைய எனர்ஜியை மட்டும்தான் அதால் வெளியிட முடியும், அதோட மாஸ், அதாவது அதில் இருக்கக்கூடிய பொருண்மை அப்படிங்கிறது வெளியில் வர முடியாமல் இருந்துச்சுன்னா அதை மூடிய அமைப்புன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் க்ளோஸ்டு சிஸ்டம். உதாரணத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்த காஃபி கப் ஆகட்டும், அது ஒரு கப்பில் இருக்குது, அந்த கப் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது அது எவ்வளவு சூடாக இருக்குங்கிறத மட்டும் தான் நம்மளால் வெளியிலேருந்து கவனிக்க முடியும், அதனுடைய பொருள் அப்படிங்கிறது வெளியில் வராது. ஸோ அப்போ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறது ஆற்றலை, எனர்ஜியை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமே தவிர அதில் இருக்கக்கூடிய பொருண்மையை வெளியில் விடாது. நம்ம முதல்ல ஐசோலேட்டட் சிஸ்டம் பார்த்தோம், அடுத்து க்ளோஸ்டு சிஸ்டம் பார்த்தோம், அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது திறந்த அமைப்பு, ஓப்பன் சிஸ்டம். ஸோ ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னா தமிழில் திறந்த அமைப்புன்னு சொல்லுவோம். இதில் பொருண்மை மற்றும் ஆற்றல் இது ரெண்டுமே அமைப்பு சூழலுக்கு நடுவில் பங்கிட முடிஞ்சிச்சுன்னா, அதாவது அந்த காஃபி கப்பை நம்ம சாய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சூடு வெளியில் வரும், அந்த பொருண்மையும் அதாவது ஒரு கண்டெய்னர்லேருந்து வெளியில் வரும். ஸோ அப்போது எந்த ஒரு சிஸ்டம் அதில் இருக்கக்கூடிய மாஸ் அண்ட் எனர்ஜி ரெண்டையுமே சரௌண்டிங்கோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதோ அதை நம்ம ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம எதை ஃபோக்கஸில் எடுக்கிறோமோ அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டமில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எனர்ஜி, மாஸ் ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அடுத்ததாக க்ளோஸ்டு சிஸ்டம், இதில் எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாஸ் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அடுத்து ஓப்பன் சிஸ்டம்னா எனர்ஜி, மாஸ் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடியது தான் இந்த ஓப்பன் சிஸ்டம். இந்த அமைப்பு, இந்த சிஸ்டமை வச்சுக்கிட்டு நம்ம சில ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். முதல்ல an example of a isolated system is, தனித்த அமைப்புக்கு எடுத்துக்காட்டு. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹாட் லிக்விட் இன் க்ளோஸ்டு பீக்கர் இன் ஈக்லிபிரியம் வித் இட்ஸ் வேப்பர். மூடிய கலனில் சமநிலையில் உள்ள சூடான திரவம் மற்றும் அதன் ஆவிநிலை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு திரவம் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னரில் இருக்குது, அந்த கண்டெய்னர் மூடப்பட்டிருக்கு. ஆனால் மூடப்பட்டிருந்தாலும் அதனுடைய வெப்பம் அப்படிங்கிறது அதனுடைய ஆவி, வேப்பர் ஸ்டேட்டோட ஈக்லிபிரியமில் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், மாஸ் அதாவது பொருண்மை அப்படிங்கிறது சமநிலைக்கு வரல, ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது சமநிலையில் இருக்குது. அதனால தான் இது ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது இந்த சூடான திரவமோ ஆவி நிலையிலே இருக்குது. அப்போ இது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா ரெண்டுமே பங்கிட முடியாததாக இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது தவறானது. அடுத்தது ஆப்ஷன் பி, ஹாட் லிக்விட் இன் அன் ஓப்பன் பீக்கர். ஒரு ஓப்பன் பீக்கர், அதில் ஹாட் லிக்விட் வச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது அந்த நீராவி அப்படிங்கிறது, அது நீராக இருக்கிற பட்சத்தில் அந்த நீராவியும் மேல் வரும், அதே நேரத்தில் அந்த நீராவியில் பொருண்மை மூலக்கூறுகளும் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ ஒரு ஹாட் லிக்விடை நம்ம ஓப்பன் பீக்கரில் வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில மாஸ், அதாவது அந்த பார்ட்டிகிள்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போது இதுவும் ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்க்கு சரியான பதிலாக இருக்க முடியாது. ஸோ அப்போ இது தவறு. ஹாட் லிக்விட் இன் எ சீல்டு இன்சுலேட்டட் பீக்கர். மூடிய காப்பிடப்பட்ட கலனில் உள்ள சூடான திரவம். நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளாஸ்கில் ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடோட டெம்பரேச்சர், அதாவது எனர்ஜி அப்படிங்கிறது வெளியில் வராது, அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய பொருண்மையும் வெளியில் வராது. இதை தான் நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம் தனித்த அமைப்புக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோம். ஒரு தனித்த அமைப்பில் பொருளும் வெளியில் வராது, ஆற்றலும் வெளியில் வராது. ஸோ இப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ இதில் ஒரு ஆன்சர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறது பதிலாக இருக்கவே முடியாது.
ஸோ இப்போ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். அண்ட் அடியபெட்டிக் ப்ராசஸ் அக்கர்ஸ் இன் வெப்பமாறா செயல்முறை நிகழ்வது. ஸோ இப்போ 4 அமைப்புகள் 4 பதில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஓப்பன் சிஸ்டம். ஓப்பன் சிஸ்டம்ங்கிறது நமக்கு தெரியும், பொருண்மை, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஆற்றல், இது ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். மாஸ், எனர்ஜி, இது ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அடுத்து ஆப்ஷன் பி அப்படிங்கிறது க்ளோஸ்டு சிஸ்டம், எனர்ஜி மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்து ஐசோலேட்டரில் இது ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது எல்லா அமைப்பிலும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல வெப்ப மாறா செயல்முறை அப்படிங்கிறது என்ன? வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது வெளியில் வரவும் வராது. வெப்ப ஆற்றலே வெளியில் வரலன்னா பொருண்மை மட்டும் எப்படி வெளியில் வர முடியும்? ஸோ அப்போ கண்டிப்பாக வெப்ப மாறா செயல்முறை அப்படிங்கிறத Q = 0 அப்படின்னு நம்ம டெஃபினேஷனில் படிச்சிருக்கோம். ஸோ அப்போ Q = 0னா ஓப்பன் சிஸ்டமில் பொருண்மை, அதாவது மாஸ், எனர்ஜி ரெண்டுமே வெளியில் வரும். ஸோ அப்போ இது ஆன்சர் இல்லை. க்ளோஸ்டு சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் மாஸ் தான் வெளியில் வராது, ஆனால் எனர்ஜி அப்படிங்கிறது வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், Q அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ அப்போ Q = 0 அப்படின்னா அந்த இடத்துல எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரே நடக்கலை. அப்போ க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிறதும் தவறான பதில் தான். ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா Q, அதாவது எனர்ஜி, ஹீட் எனர்ஜியும் வெளியில் வரல, அதே நேரத்தில் மாசும் வெளியில் வரல. அப்போ இதுதான் சரியான பதில். இவை அனைத்திலும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தவறான பதிலாக தான் இருக்கும். ஏன்னா ஓப்பன் சிஸ்டமும் க்ளோஸ்டு சிஸ்டமும் அடியபெட்டிக் ப்ராசஸ், வெப்பமாறா செயல்முறை நிகழ்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ இதுவும் தவறான பதில். அடுத்து ஹியூமன் பாடி இஸ் அன் எக்ஸாம்பிள். மனித உடல் என்பது எதற்கான எடுத்துக்காட்டு? ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம மனித உடலில் வியர்வை சுரப்பிகள் அப்படிங்கிற வழியாக வெப்பமும் வெளியேறுது. அதே நேரத்தில் நீர் மூலக்கூறுகள்னு சொன்னாலே அது ஒரு பொருண்மை தான், அது ஒரு மாஸ் தான். ஸோ அப்போ மனித உடல் அப்படிங்கிறது எதற்கான எடுத்துக்காட்டு அப்படின்னா பொருண்மையும் பங்கிடப்படுது, அதே நேரத்தில் ஆற்றலும் பங்கிடப்படுது. அப்போ இது ஒரு ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு தெரியுது. ஸோ அப்போ ஓப்பன் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா மற்ற க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம், இது அனைத்தும் அப்படிங்கிறது தவறு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மனித உடல் அப்படிங்கிறது ஓப்பன் சிஸ்டம், ஒரு திறந்த அமைப்புக்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது, under which of the following condition is the relation delta H = delta E plus P delta V valid for a closed system? பின்வருவனவற்றுள் delta H = delta E plus P delta V மூடிய அமைப்பினை குறிப்பது. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் முதல்ல மாறாத அழுத்தம்னு சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பியில் மாறாத வெப்பநிலை, ஆப்ஷன் சியில் வெப்பநிலை அழுத்தம் ரெண்டும் மாறலை, அடுத்து வெப்பநிலை அழுத்தம் மற்றும் கலவீனம் இது மாறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெச் அப்படிங்கிறதோட ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஸோ ஹெச் அப்படிங்கிறது என்தால்பி. ஸோ ஹெச் = E + PV. ஸோ இப்போ இதில் ஹெச் என்தால்பி, இ அப்படிங்கிறது அக ஆற்றல் இன்டர்னல் எனர்ஜி, பி அப்படிங்கிறது அழுத்தம், வி அப்படிங்கிறது கன அளவு. ஸோ இப்போ இதில் டெல்டா ஹெச் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஸோ இப்போ டெல்டா ஹெச் = டெல்டா இ ப்ளஸ் பி அப்படிங்கிறது 2 சார்புகள். ஸோ இப்போ 2 சார்புகளில் ஒரு சார்புகளில் மாற்றம் நடக்கும்போது இன்னொரு சார்பு அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆச்சுன்னா இன்னொரு வேரியபிள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை பி டெல்டா வி ப்ளஸ் வி டெல்டா பி. ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதில் டெல்டா ஹெச் = பி டெல்டா வி ப்ளஸ் வி டெல்டா பி. இந்த இடத்துல பி அப்படிங்கிறது மாறுது, வி அப்படிங்கிறது மாறலை. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க? டெல்டா ஹெச் = டெல்டா இ ப்ளஸ் பி டெல்டா வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டெல்டா ஹெச் = டெல்டா இ ப்ளஸ் பி டெல்டா வி. இதில் டெல்டா ஹெச் மாறிலி, டெல்டா இ மாறிலி, டெல்டா வி அதாவது கன அளவும் மாறி இருக்கு. ஆனால் இதில் மாறாமல் இருக்கிறது என்னது? இந்த பி மட்டும்தான். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனில் இங்கே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் அழுத்தம் அப்படிங்கிறது மாறாமல் எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் ஏல தான் மாறாமல் இருக்குது. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஆனால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல டெம்பரேச்சருக்கு வேலையே இல்லை. இந்த ஈக்குவேஷனில் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே வரல. ஸோ அப்போ இது தவறான பதில். அதே மாதிரி சி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இல்லாததுனால ஆப்ஷன் சி. அந்த ஆப்ஷன் டிலையும் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வருது, இது தவறான பதில். ஸோ இந்த இடத்துல ஹெச் = இ ப்ளஸ் பிவி அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் பிவி, இந்த 2 வேரியபிளில் ஒன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இன்னொன்று தான் மாறும் அப்படிங்கிற அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனில் பி அப்படிங்கிறது தான் மாறலை அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி நம்ம சிஸ்டம் அண்ட் சிஸ்டமோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இதை வச்சுக்கிட்டு சில ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.